Hi guys, I hope you are doing very well. போன பேட்சுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தத விட ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருந்துச்சு போன பேட்சுக்கு. அண்ட் பை த வே, இஃப் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் இட், நான் அதுக்கான வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஏன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதுக்கான வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் போன பேட்சில் நிறைய பேர் பயங்கரமான ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க சைடு இல்லாமல் நம்ம சைட்லேயுமே வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கம்மியாக ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதிகமாக வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அண்ட் செகண்ட் பேட்ச்க்கான ப்ரைஸிங் என்ன, இல்லை இந்த செகண்ட் பேட்ச்சில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம், என்ன ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம், என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கணும். அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டிக்கான ஆயிருங்க. யூ வில் கெட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். போன கோஹார்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன். சில பேர் வந்துட்டு ஜோவில் ப்ளேஸ் ஆனாங்க, சில பேர் வந்து ஃப்ரெஷ் ஒர்க்கில் ப்ளேஸ் ஆனாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 15 LPAல வேறு சில ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆனாங்க. ஒரு சிலர் வந்து ரிமோட் ஜாப்ல வந்து ப்ளேஸ் ஆனாங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கிராக் பண்ணாங்க. சில பேர் வந்து ஹேக்கத்தான்ஸ் வின் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியஸ் செட் ஆஃப் பீப்புள் வந்து வந்திருந்தாங்க. இட் வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. நான் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மெசேஜஸ் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்துட்டு இதை ஜாப் ஓரியன்ட் கோர்ஸாகவே நான் அது வந்து எடுத்துகிட்டு போகல. எனக்கு இதில் இருக்கவங்க எல்லாருமே DSA கற்றுக்கணும், டெக்கு கற்றுக்கணும் அப்படின்றத என்னோட இன்டென்ஷன். அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உண்மையாலே அவங்களுக்கு தெரியிறப்போ, அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகுறப்போ அந்த கிராட்டிடியூட் இருக்குல்ல, தட் கீப்ஸ் மீ கோயிங். ஓகே, ரொம்ப அதிகமாக பேசிட்டேன். இதெல்லாம் வந்து போன பேட்சில் நடந்துச்சு. அப்படி இல்லாமல் வேற என்னெல்லாம் வந்து நம்மளால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ என்ரோல்டு ஸ்டார்டிங்கில் அவங்களோட DSA ஸ்கில்ஸ் வந்து இப்போது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத வந்து அவங்க வந்து உணர்றாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் 2 monthsலேயே வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸை வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அமேசானோட OAலாம் வந்து கோர்ஸ் பாதி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து கிராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட் வாஸ் தட் எஃபிஷியன்ட் ஆஸ் வெல். நம்ம எவ்ரி சிங்கிள் வீக் நம்ம ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணியிருக்க எல்லாருக்கிட்டையுமே உங்களோட கோர்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் உங்களை முன்னாடி எப்படி ரேட் பண்ணுவீங்க, இப்போ எப்படி ரேட் பண்ணுவீங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி சிங்கிள் வீக் நம்ம வந்து ட்ராக் பண்ணியிருக்கோம். எவ்ரி சிங்கிள் டைம் அவங்களோட எல்லா ஃபீட்பேக்குமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்பலனா நம்ம கோர்ஸில் என்ரோல் ஆன யாராவது வந்து லிங்க்டின்ல நம்மளை டேக் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாகவே அவங்க கிட்ட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உண்மையாக சொல்லப்போனால் வி அண்டர் ப்ராமிஸ்ட் அண்ட் ஓவர் டெலிவர்ட். அதை நீயே ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். வி கவர்ட் ஃப்ரம் வெரி பேசிக் டு அட்வான்ஸ் DSA டாபிக்ஸ். அட்வான்ஸ் DSAனா வெறும் கிராஃப்ஸோட நிறுத்தலை, நேம்ட் அல்காரிதமும் சேர்த்து வந்து நம்ம கவர் பண்ணோம். அது இல்லாமல் டிசைன் ப்ராப்ளம்ஸுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். என்னதான் இது வந்து ஜாப் ஓரியன்ட் ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலுமே நம்ம நிறைய விஷயங்கள் கவர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெஸ்யூமே வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எந்த மாதிரி ரெஸ்யூமே கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபேங் லெவல் கம்பெனியில் வந்து அது ஷார்ட் லிஸ்ட் ஆகும், அண்ட் எப்படி வந்து உங்களோட ரெஸ்யூமே இருக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் மட்டுமே 150 to 200 ரெஸ்யூமே ரிவ்யூ நான் வந்து பண்ணியிருப்பேன். ஆமாம், என்ரோல் பண்ணதே 100 பேர் தானே, எப்படி நீ 200 தடவை ரிவ்யூ பண்ண அப்படின்னு கேட்டால், ஒரு ரெஸ்யூமேவும் பக்காவாக வர வரைக்கும் நான் திருப்பி அவங்க கிட்ட வந்து ரிவ்யூ பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமே வர வரைக்குமே நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் லிங்க்டின் எப்படி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி போய் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் நீங்கள் ரீச் அவுட் பண்ணால் உங்களுக்கு ரெஃபரல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டுமே டெடிகேட்டடாக 2 hours செஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் டிசைன் பேட்டர்ன்ஸு, சிஸ்டம் டிசைனு அண்ட் API டிசைனு அண்ட் கோர் சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 4மே கவர் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், இந்த மாதிரி எல்லா கோர் சப்ஜெக்ட்ஸும் நம்ம தனித்தனியாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒரு API எப்படி நீங்கள் இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டுட்டோரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரி, நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகிட்டீங்க, என்னை நம்பி வந்து என்ரோல் பண்ணிட்டீங்க, டெவலப்பருக்கான முக்கியமான ஸ்கில் வந்து இல்லாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு GitHub எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டுட்டோரியல்ஸ், இது எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் DSA நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கோம். சரி, அது மட்டும் போதுமான்னு கேட்டால், ஒரு டெவலப்பர் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ்லாம் போகிறப்ப செக்யூரிட்டி பற்றிலாம் கேள்வி கேட்பாங்க. அதையும் சேர்த்து நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூனிக்கான ஜாப் போஸ்டிங், ஜஸ்ட் ரீசெண்டாக வந்த ஜாப் போஸ்டிங்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அதுக்காகவே கிரியேட் பண்ணி அதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 100+ யூனிக்கான கம்பெனிஸ், லைக் நிறைய பேருக்கு தெரியாத கம்பெனி ஆனால் பயங்கரமாக பே பண்ணுற கம்பெனியோட லிஸ்ட் அலாங் வித் தேர் கெரியர் போர்ட்டல் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தோம். நீ இவ்வளோ பேசுகிற DSA பற்றியே பேசவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஆட் ஆன் மட்டும்தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டையர் ப்ரோக்ராமில் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் 20% கூட வராது. DSA மட்டுமே பார்த்தீங்கன்னா 50 to 70 hours ஆஃப் கண்டென்ட் வந்து தனியாக அதுக்கு மட்டுமே வந்து டெடிகேட்டடாக தனி எடிட்டிங் டீம் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம எடிட்டிங் டீமும் வந்து நார்மலான டீம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் டீமில் டெவலப்பர்ஸ். சரி, இவ்வளோ நேரம் வந்து ஆட் ஆன் சொல்லியாச்சு.
இதில் நீ கெஸ்ட்டெல்லாம் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்க, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் செரி ஆன் த டாப். நம்ம கூட்டிகிட்டு வர ஒரு கெஸ்ட்டுக்குமே பார்த்து அவங்களுக்கு இந்தந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபில்ட்ரேஷன் போட்டு டிஎஸ்ஏல அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களான்னு பார்த்து நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்தோம். சரி, சும்மா நீ கூட்டு வந்தியான்னு கேட்டால், நார்மலாக நான் கூட்டிகிட்டு வரல. நான் கூட்டிகிட்டு வந்த பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட், பேபால், அமேசான், ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுவும் சும்மா ஃப்ரெஷர்ஸ் நான் வந்து கூட்டிகிட்டு வரல. ஈவன் 200 இன்டர்வியூஸ் மேலே எடுத்த சில டெவலப்பர்ஸுமே நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்ஜினியரிங் லீட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக லீட் கோட்ல கார்டியன் அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்குது. அந்த கார்டியன் பேட்சை அச்சீவ் பண்ண ஒரு சில இன்ஜினியர்ஸும் கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணோம். அண்ட் சிஸ்டம் டிசைன் சீரியஸாக சொல்கிறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லிட்டு. அது வந்து என்னதான் ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட தான் இருக்கும் அந்த செஷனு. ஆனால் பீப்புள் காட் அ லாட் ஆஃப் வேல்யூ. ஏன்னா எனக்கு வந்து சிஸ்டம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக டிசைன் பண்ணி நிறைய வந்து ஹேண்ட்ஸ் ஆனாவே எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் உண்மையாலே ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் உள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த நாலேஜும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னால் வந்து கொடுக்க முடியுது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. நான் முடிஞ்சால் வந்து அதுக்கான ரெஸ்பான்சஸ் வந்து ஆட் பண்ணுற ஸ்க்ரீனில். இவ்வளோ பண்ணி எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்ன தெரியுமா? ஹரிஷ், நீ ரொம்ப அதிகமாக பண்ணுற, இவ்வளோ கம்மி ப்ரைஸில் யாருமே இவ்வளோ கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது, லட்சக்கணக்கில் கொடுத்தா கூட இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஃபீட்பேக் தான் எனக்கு கிடச்சிது. சரி, ஓகே, இப்போது என்ன நடந்துச்சு, என்ன நம்ம டெலிவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியாச்சு. இந்த கோஹார்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதை வந்து சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த கோஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 90% வந்து உங்களுக்கு ரெக்கார்டர் தான் இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு வந்து ரெக்கார்டர் கிளாஸ் தான் வந்து வேணும்னு கேட்டிருக்கீங்க. அதனாலேயே வந்து 90% வந்து ரெக்கார்டர் தான் இருக்க போகுது. அண்ட் இதுதான் சஸ்டைனபிள் மேக் கூட. அண்ட் உங்களுக்கு வந்து பை வீக்லி ஆர் வீக்லி வந்து லைவ் செஷன்ஸ் இருக்கும். நீங்கள் டேரெக்டாகவே வந்து டவுட்ஸை வந்து அந்த லைவ்ல வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் நம்மளோட கம்யூனிட்டியோட குரூப்மே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எனக்கே மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கலாம். நீங்கள் எந்த ஹெசிடேஷனும் பண்ண தேவையில்லை. நான் முடிஞ்சால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கூட நான் வந்து ஆட் பண்ணுறேன். அவங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணி எத்தனை பேர் எவ்வளோ டவுட்டு எந்த டைமில் கேட்டாலுமே நான் வந்து அதை ரிசால்வ் பண்ணியிருக்கேன். சும்மா வந்துட்டு ஒரு கோர்ஸை லான்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. I genuinely want every single people to understand DSA and understand technology as well. And yeah, DSA நம்ம வந்து சொல்லி தருவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் என்ன DSA நீ வந்து கவர் பண்ண அப்படின்னு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டான ஃபுல் கரிக்குலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்கை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரைசிங் இஸ் கோயிங் டு பி, கண்டிப்பாக நான் வந்து போன வாட்டியே நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் கோஹார்ட் வந்து போன வாட்டி மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லான்ச்ட் அட் 14,999 அப்படின்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுக்குற வேல்யூவோட கம்பேர் பண்ணுறப்ப வெரி காம்படிட்டிவ் ப்ரைஸ். பட் என்னை நம்பி உடனே என்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து 19,999 உங்களால் வந்து ப்ரோக்ராம்லேயே என்ரோல் பண்ணிக்க முடியும். ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8க்குள்ளே ஒரு லான்ச் ஆகிடும். என்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்றது நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைனா இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடும் ஃபார் எவ்ரி சிங்கிள் பீப்புள் ஹூ காட் என்ரோல். அண்ட் ப்ரோக்ராமோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்டிமான லென்த் வந்து 4 மந்த்ஸ்லேயே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக இருந்தீங்கன்னா 4 மந்த்ஸில் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் தேவை, நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் இல்லைனா வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2 மந்த்ஸ் எடுத்து 6 மந்த்ஸில் இது வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை எனக்கு நடுவில் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னா 1 இயர்க்கான ப்ரோக்ராமோட எல்லா ரிசோர்ஸோட அக்சஸ்மே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமாக வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டப்போ எனக்கு 400+ என்கொயரிஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து நான் ஒன்லி 200 பீப்புள் தான் கண்டிப்பாக எடுக்க போகிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே நான் கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம எடுக்கிற எல்லா லைவ் செஷனுக்கான ரெக்கார்டிங்ஸ்மே உங்களுக்கு வந்து போர்ட்டல் அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி பேட்சுக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ண லைவ் செஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃப்ளெக்சிபிள் டைமில் வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், DSA ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். யூ ஆர் கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் வேல்யூ ஃப்ரம் திஸ் ப்ரோக்ராம். உங்களுக்கு ஜென்யூனாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் என்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் பிகினர், எனக்கு இது ஜாயின் பண்ணால் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு இருக்கவங்களாம் வந்து தயவு செஞ்சு என்ரோல் பண்ணாதீங்க. பீப்புள் ஹூ ஆர் பேஷனேட் அபவுட் டெக்னாலஜி, people who want to learn DSA and want to take their career to the next level அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் என்ரோல் பண்ணுங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா வரோம் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே ப்ராப்பரான PPT, அதுக்கு தேவையான ப்ராப்பரான எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கு தேவையான ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள், தியரி கண்டென்ட், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் சால்விங்கு, நீங்கள் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட்ஸு, அதுக்கான சொல்யூஷன்ஸு, எங்கே போய் நீங்கள் படிக்கணும், அண்ட் ஆக்சுவலாக டெக்கில் வந்து என்னென்ன நடக்குதுன்றதுக்கான அப்டேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லாமல் வந்து கவர் பண்ணியிருக்கேன். பட் அது எல்லாத்தையுமே சொன்னோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும்.
ஹோப் யூ கேன் டேக் அ குட் டிசிஷன். சப்போஸ் ப்ரோக்ராமில் வந்து என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக எல்லாமே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் என்ரோல். அகைன் ஐம் சேயிங், சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ கேனாட் ஹெல்ப் யூ. போன வாட்டியே பார்த்தீங்கன்னா 30 to 40 people வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தட்ஸ் பின் இட். கீப் கோடிங். பை.